ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம Hyundai Venue லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் மாடலோடைய டாப் லெவல் வேரியன்ட் உங்களுக்கு ரிவ்யூ கொண்டு வந்திருந்தோங்க. டீடைல் ரிவ்யூ, எனிவே கூட விரைவிலே டிரைவ் ரிவ்யூ நான் கொண்டு வரேன். ஆனால் அதை தொடர்ந்து எல்லா வேரியன்ட்ஸும் உங்களுக்கு ரிவ்யூ கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பேஸ் லெவல் வேரியன்ட் HX2 அப்படின்னு சொல்லிட்டு புத்தம்புது பேஸ் லெவல் வேரியன்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேஸ் லெவல் வேரியண்ட்டாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அவ்வளோ பேசிக்காக இல்லை அத்தனை விஷயங்கள் இதில் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக பல கம்ஃபர்ட், கன்வீனியன்ஸ் அண்ட் லுக்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக இருக்குமா, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த HX2 பேஸ் லெவல் Hyundai Venue நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த சந்திரா Hyundai ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்னைக்குமே இருக்கு. உள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்போ நான் கேட்கறதா, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோட எல்லா வேரியன்ஸோட டீடைல் ரிவ்யூஸுமே தமிழ்ல நீங்க நம்ம சேனல்ல டீடைல்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்னைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு. அதனால ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்றதுக்கு மறக்காதீங்க. இந்த HX2 வேரியன்ட்டோடைய எக்ஸ்ஷோரூம் பிரைஸிங் நீங்க மேல ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். ஸோ இந்த பிரைஸுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, உள்ள எப்படி இருக்கு, ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்கா பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேஸ் லெவல் HX2 வேரியண்ட் Hyundai Venueோடைய புது பேஸ் மாடல். ஓகே, ஆனால் இந்த வண்டியில் சில பல ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது கியா சிராஸோட பேஸ் வேரியன்ட் ஞாபகம் வரும். காரணம், கியா சிராஸ் மாதிரியே பேஸ் வேரியன்ட்லேருந்தே பல ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க இந்த Hyundai Venue பேஸ் வேரியண்ட்டை பொறுத்த வர கூட. ஓகே, ஸோ இதனுடைய எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் நான் வந்து சொல்லிட்டேன். என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்ல 3 என்ஜின் ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குங்க. முதல் முறையாக பேஸ் வேரியண்ட்ல இருந்தே டர்போ பெட்ரோல் என்ஜின் கொடுக்குறாங்க Hyundai. ஒன்று வந்து 1.2 லிட்டர் காப்பா 4 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். அந்த என்ஜின் காலாகாலமாக Hyundai Venueோடைய பெஸ்ட் செல்லிங் என்ஜினா இருந்திருக்கு. அதே என்ஜின் தான் கிராண்ட் ஐட்டன், நியாஸ், ஆரா, i20 இந்த மாதிரி கார்களையும் வருதுங்க. 83 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 113 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். ஓகே, அதை தொடர்ந்து டீசல்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் CRDI டர்போ சார்ஜ் டீசல் என்ஜின் கிடைக்குது. 115 PS மேக்ஸிமம் பவரும் 250 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த என்ஜின். 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கிடைக்குது அந்த டீசல் என்ஜினுக்கு. மூணாவதா பார்த்தீங்கன்னா ஃபேமஸான 1 லிட்டர் 3 சிலிண்டர் GDI டர்போ பெட்ரோல் என்ஜின் 120 PS மேக்ஸிமம் பவரும் 172 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் கிடைக்குது பேஸ் வேரியன்ட்ல இருந்து. ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் பேஸ் வேரியன்ட்ல எதிர்பார்த்தது போலவே இல்லை. ஓகே, பட் மேனுவல்னாலுமே இது செம ஸ்லிக்கா சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓட்டுறதுக்கு பெஸ்ட் வேல்யூவா இருக்குமா, அதை தான் பார்க்கலாம் வாங்க. ஓகே ரைட், ஃபர்ஸ்ட் லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் இந்த வேரியண்ட்லையுமே உங்களுக்கு வந்து இந்த LED DRLs அண்ட் இந்த கனெக்டட் எல்இடியோடைய லுக், அந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலையும் உங்களுக்கு இந்த கனெக்டட் பீம் வருது, LED பீம். ஓகே, அண்ட் சைடில் இந்த மீச மாதிரி வரக்கூடிய இந்த இன்வெர்டட் LEDs அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அக்ரெசிவாக நல்லாவே இருக்குது. ஓகே, ஆனால் டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்த்தது போல் அந்த ஒரு பாலிஷ்டு மெட்டல் லுக் இந்த கிரில்ல இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் கிரில். சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓகே ரைட், தென் Hyundai லோகோ 2D லோகோவாக கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து நைஸ். ஹெட்லாம்ப்ஸ்னு பார்க்கும்போது ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுக்குறாங்க. என்ட்ரி லெவல் வேரியண்ட்ல இருந்தே ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வருது. ஸோ அதுவும் வந்து ஓகே தான். இதுக்குள்ளேயே ஹை பீம், லோ பீம் ரெண்டுமே இன்டெகிரேட்டடாக தான் இருக்குது. தனியாக ஃபாக் லாம்ப்ஸுங்கிறது இப்போ வரக்கூடிய எந்த Hyundai கார்லையும் இல்லை. ஓகே, தென் அடுத்தது சைடு அப்படின்னு பார்ப்போம். ஸோ சைடுன்னு வந்து பார்க்கும்போது இந்த ஓகே டோர் ஃப்ரேம்ஸில் பார்த்தாலே தெரிஞ்சிருதுங்க. டோர் ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு பாடி கலரில் வந்துடுது, பிளாக் கலரில் இல்லாமல் பாடி கலரில் இருக்கிறதுனால அந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் எஃபெக்ட் இல்லை. அதை பார்த்து தான் இது பேஸ் வேரியண்ட் அப்படின்னு நானே தேடி கண்டுபிடிச்சேன். ஸோ அது ஒன்று தாங்க எனக்கு வந்து குறையா இருக்குது. மற்றபடி அந்த பிளாக் அந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் எஃபெக்ட்லாம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், வண்டி பார்க்குறதுக்கு ஒரு மினி லேண்ட் ரோவர் லுக் மாதிரி நீட்டாக இருக்குது. பாக்ஸி லுக் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த சைடு ப்ரொஃபைலை பொறுத்தவரை ரூஃப் ரெயில்ஸ் இல்லாததுனால இது பார்க்குறதுக்கு மாருதி சுசுகி விட்டாரா பிரெஸா கூட ஞாபகம் வரலாம் நமக்கு. ஓகே, அது வந்து ஒரு ஹைலைட். தென் இங்கே இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால ஃபெண்டர்ஸில் தான் இண்டிகேட்டர்ஸ் வருது உங்களுக்கு. LED இண்டிகேட்டர்ஸ் ORVMஸில் இல்லை. ஆனாலும் ORVM வந்து இந்த 3D ஷேப்பில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. பாடி கலரில் தான் வருது, பிளாக்ல கொடுக்கல. அதே மாதிரி தான் டோர் ஹேண்டில்ஸும். இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணலை. பட் இருந்தாலும் இந்த சைட்லேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேஸ் வேரியண்ட் அது கண்டுபிடிச்சிடலாங்க ஈஸியாக. தென் அடுத்தது வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வீல்ஸ் இது வந்து டீசல் வண்டிங்கிறதுனால இதில் வந்து 16 இன்ச் ஸ்டீல் வீல்ஸுங்கிறது பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக வருது. டயர் சைஸ் நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க டயர் சைஸ், இங்கே இருக்குது.
215/60 R16. ஸோ டீசல் வேரியன்ட்ஸுக்கு எல்லா வேரியண்ட்லையுமே 16 இன்ச் வீல்ஸ். அதே வந்து பெட்ரோல் வண்டின்னு பார்த்தீங்கன்னா 15 இன்ச் வீல்ஸ், ஸ்டீல் வீல்ஸ் தான் வரும். அதுலேயும் வீல் கவரோட டிசைன் வந்து டோட்டலி மாறுது. இது வந்து ஸ்டைலைஸ்டு ஸ்டீல் வீல்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு அலாய் மாதிரியே இருந்தாலும் இது ஸ்டீல் வீல்ஸ் தான். ஓகே, தென் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன், ஆனால் இந்த வீல் கிளாடிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதே மாதிரி தான் வருது. வீல் ஆர்ச் கிளாடிங் எல்லாமே ஒரு ப்ராப்பர் எஸ்யூவிக்கு ஏற்ற மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூசபிள் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு 180-190 mm வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ நம்ம ஊர் கண்டிஷனுக்கு இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பக்கா. சரியா? பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு ரியர் வீல் டிஸ்க் பிரேக் இருக்கா? கிடையாது. ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது. மிட் லெவல் வேரியண்ட்ல இருந்து உங்களுக்கு ரியரில் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்கும். பேஸ் வேரியண்ட்டில் அது இல்லை. பட் இருந்தாலும் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் மற்றும் 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க எல்லா ஹியூண்டே வென்யூ வேரியண்ட்ஸ்லையும். சரியா? தென் மேலே ரூஃப் ரீல்ஸ் இல்லை, ஆனால் ஷார்க் ஃபின் ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் சன்ரூஃபும் இல்லை. ஸ்டில் பரவாயில்லைங்க, பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது. இங்கே டி பில்லரில் நீங்கள் பார்க்கலாம், இங்கே வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மெட்டாலிக் ஒரு பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு தனியாக தெரியுது. லுக்ஸ் நைஸ். ஓகே, தென் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வித்தியாசங்கள் கொஞ்சம் நல்லாவே தெரியும் நமக்கு. இங்கே இந்த பேஸ் வேரியண்ட்டில் கனெக்டட் LED டைல் லேம்ப்ஸ் இல்லை. ஓகே, வென்யூங்கிற இந்த பிராண்டிங் வந்து கிளாஸுக்குள்ளே நீட்டாக கொடுத்துருக்காங்களே தவிர இது பார்க்குறதுக்கு கனெக்டட் மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் இது வந்து ரிஃப்ளெக்டர் யூனிட் மட்டும்தான். டெயில் லேம்ப்ஸுங்கிறது இந்த சைடில் இதோட குட்டியாக முடிச்சுட்டாங்க. இந்த கனெக்டட் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது. ஓகே, அது நீங்கள் வேணும்னா பார்ட்ஸ்லேருந்து வாங்கி ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். எப்படியும் கூட விரைவிலேயே எல்லா ஆக்சசரி ஷாப்லேயுமே வந்து இது ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தென் ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் கிடையாது. அதே மாதிரி தான் ரியர் விண்ட்ஷீல்டு டீஃபாகரும் இல்லை. ஏன் இவங்க இன்னும் ரியர் டீஃபாகரை ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்திருக்கலாம். பட் ஸ்டில் ஓகே தாங்க. இண்டிகேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை கீழே இறக்கியிருக்காங்க. பம்பர்ஸோடைய கார்னர்ஸில் வருது. அதே ரிவர்ஸ் லேம்ப்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கீழே இந்த சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட்டு அந்த ஏரியாவில் வருதுங்க. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இல்லை. 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் பின்னாடி பம்பரில் கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் ஹவுசிங் சுற்றி நம்பர் பிளேட் ஹவுசிங்கில் வர்றது எல்லோ பல்ப்ஸ் தான். ஸோ வண்டி எந்த ஆங்கிலேருந்து பார்க்கும்போதுமே கொஞ்சம் மெச்சூரான ஒரு வண்டியாக தான் தெரியுது. பழைய வென்யூ மாதிரி ரொம்ப குட்டியாக ஒன்றும் தெரியல. பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால முன்னை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். சரிங்களா? ரைட், இப்போது வாங்க கேபினுக்குள்ளே போய் பார்க்கலாம். எஸ் ஃபோக்ஸ், HX2 பேஸ் வேரியண்ட்டோடைய இன்டீரியர் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு இந்த வண்டியோடைய கீ உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் பேஸ் வேரியண்ட்லேருந்தே வருது. இந்த ரிமோட் ஃப்ளிப் கீ நம்ம ஏற்கனவே i20ல பார்த்துருக்கோம். ஓகே, i20 மேக்னா வேரியண்ட்டில் இதே ஃப்ளிப் கீஸ் தான் வரும். ரெண்டுமே ரிமோட் லாக்கிங் கீஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதில் எந்த குறையும் இல்லை. இதுலேயே பூட் அன்லாக்கிங்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் குவைட் நைஸ். ஓகே, தென் இன்டீரியரோடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே தேவையான பல ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் இது வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். வாங்க என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் சீட் உங்களுக்கு காமிச்சிடவா? ஸோ சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்லி பிளெயின் ஒரு பிளாக் அண்ட் கிரே ஃபினிஷில் வரக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் அப்போல்சரி சீட். ஓகே, நாட் பேட். குவாலிட்டி ஆக்சுவலி நல்லாவே இருக்குது. பார்க்குறதுக்கும் இந்த சீட் வந்து சைட் போல்ஸ்டிங்லாம் நீங்கள் பார்க்கலாம். செம்ம திக்காக செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க. சோஃபா மாதிரி இருக்குது சீட்டோடைய லுக்கு. ஓகே, அதெல்லாம் இருக்குது. ஆனால் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்வியஸ்லி இல்லை. பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால அந்த விஷயம் வர்றது கிடையாது. பட் இருந்தாலும் ஓகே தாங்க. நார்மலாகவே கொஞ்சம் ஹைட்டாக தான் வச்சுருக்காங்க சீட்டு. ஓகே, தென் டோரில் நீங்கள் பார்க்கலாம் இந்த டியூவல் டோன் ஃபினிஷ்லாம் எதுவுமே கிடையாது. சிங்கிளாக பிளாக்ல மட்டும் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியலே இல்லை. இதுவும் கூட சொர ஹார்ட் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இருக்குது. என்னென்னா டியூவல் டோனு சாஃப்ட் ஃபினிஷ் அதெல்லாம் எதுவும் இல்லை, அவ்வளோதாங்க. பட் பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆல் 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMs இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துடுது. எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் இல்லை. அதே மாதிரி ஒன் டச் டவுன் ஒன் டச் அப் ஃபங்க்ஷன்லாம் டிரைவர் விண்டோ கிடையாது. பட் இருந்தாலும் ஆல் 4 பவர் விண்டோஸ் அண்ட் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMs வந்துடுது. ஓகே, தென் ஒயிட் எல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக பரவாயில்ல. இந்த பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷ் மாதிரி ஒரு லுக்கில் பிளாஸ்டிக் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஓகே. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் அண்ட் 4 ஸ்பீக்கர்ஸ் பேஸ் வேரியண்ட்லேருந்தே வருது. ஸோ 4 ஸ்பீக்கர்ஸ் வரும்போது டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்தாகணும் இல்லையா? இருக்குங்க. நம்ம டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்த்த அதே மாதிரி அந்த கேர்வ்டு டிஸ்பிளே, பேனராமிக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமும் சேர்ந்து வரக்கூடிய ட்வின் டிஸ்பிளேஸ் பேஸ் வேரியண்ட்லேயும் கிடைக்குது. ஸோ அது வந்து சூப்பர். உள்ளே உட்கார்ந்து உங்களுக்கு காட்டுறேன். இதோ ரைட். ஸோ இப்படி தாங்க இருக்குது டேஷ்போர்டோடைய லுக் அண்ட் வியூ. ஆக்சுவலி பேஸ் வேரியண்ட் மாதிரியே இல்லை. அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ட்ரி லெவல் வேரியண்ட்டாக இருந்தாலும் தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருது. நீங்கள் இந்த வண்டியை எடுத்துகிட்டு வெளியே மட்டும்தான் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்.
அப்படின்னு தான் வச்சுருக்காங்க ஹிண்டே. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டியரிங் வீல் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த சங்கி டைப் நல்ல திக்கான லேண்ட்ரோ டைப்பில் வரக்கூடிய ஸ்டியரிங் வீல் டிசைன். இங்கேயும் ஹிண்டே லோகோ கிடையாது, மார்ஸ் கோடில் ஹிண்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே லெஃப்ட் சைடில் வந்துடுது. டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான், டாப் வேரியண்ட்லேயே டில்ட் மட்டும்தான், டெலஸ்கோபிக் இல்லை. ஸோ பேஸ் வேரியண்ட்லலாம் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா வண்டியை? ரைட், ஸோ இப்படி தாங்க இருக்குது டிஸ்பிளேஸ். ஆக்சுவலி நல்லா இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது. பழைய ஹிண்டே வெனியோடைய பேஸ் வேரியண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாலாம் இருக்காது. நார்மலாக டிஜிட்டல்லாம் இருக்கும், பட் இந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இல்லை. ஓகே, இதில் வந்து அந்த லே அவுட் டிசைனே மாற்றிருக்காங்க. டாப் அண்ட் வேரியண்ட்டில் வர மாதிரி அந்த செம கலர்ஃபுல்லான கஸ்டமைசபிள் டிஸ்பிளே இல்லையே தவிர இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் வந்துடுது, ரைட் சைடில் டாக்கோமீட்டர் வந்துடுது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. டேங்க் டிஸ்பிளே இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினோடைய டெம்பரேச்சர் டிஸ்பிளே. சரியா? ஸோ பவர் ஆன் பண்ணி இதில் சென்ட்ரல் எம்ஐடின்னு பார்த்தீங்கன்னா இதில் முன்னே இருந்தது மாதிரியே தான், தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருது. ட்ரிப் மீட்டர்ஸ் இருக்குது, டிரைவர் அசிஸ்டன்ட் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது, யூரியா லெவல் இண்டிகேஷன். ஆனால் சேட்லி டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் பேஸ் வேரியண்ட்டில் இப்போ வர்றது கிடையாதுங்க. அதையை மட்டும் தூக்கிட்டாங்க, என்ன காரணம் தெரியல. சரியா? ஸ்டில் ஃபைன். டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குங்க இதில். ஆனால் சேட்லி ரிவர்ஸ் கேமரா இல்லை. ஓகே, ரிவர்ஸ் இதுவும் நான் போடுறேன் பாருங்கள். இது டீசல் வண்டி, அதனால 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ ரிவர்ஸ் நான் போட்டாலுமே கேமரா இல்லை, ஆனால் சென்சருக்கான மானிட்டர் மட்டும் பின்னாடி உங்களுக்கு இருக்குது. அந்த மானிட்டர் வந்து இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு வருது. ஸோ இந்த வண்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பேஸ் வேரியண்ட்டில் நீங்கள் ரிவர்ஸ் கேமரா ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி தேவையானது எல்லாமே இதிலேயே வந்துடுது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. கூடவே உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்வியஸ்லி இருக்குது. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன இருக்குங்கிறத காட்டும். வெஹிக்கிள் செட்டிங்ஸ் ஓகே, இதில் ஓகே ஏசிக்கான செட்டிங் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. டிவைஸ் கனெக்ஷன், டிஸ்பிளே, பட்டன், ஜென்ரல். ஸோ ஒரு பேசிக்கான விஷயம். ஆனால் இதனுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் நல்ல கிறிஸ்பாக முன்னே இருந்ததை விட எவ்வளவோ பெட்டராக இருக்குது. செம ஃபாஸ்ட்டாக, ஸ்லிக்காக, ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, இதுதான் இன்ஃபோடெயின்மெண்ட்டை பற்றின விஷயம். தென் ஏசி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏசி போட்டே ஆகணும். வெயில் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்படி தான் வருதுங்க டிஸ்பிளே, டாக்கோமீட்டருடைய டிஸ்பிளே ரீடிங். அழுத்தும் போது டீசல் மாதிரியே தெரில, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, ஸோ ஏசி மேனுவல் ஏசி தான், நோ ப்ராப்ளம், ரொம்ப ஈஸி. 3 ரோட்டரி நாப், ஒரே ஒரு ஏசி பட்டன், அண்ட் இதுக்குள்ளேயும் ஒரு பட்டன் இருக்குது இன்டர்னல் ரீசர்க்குலேஷனுக்கு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் கண்ட்ரோல் பட்டன்ஸுமே எல்லா வேரியண்ட்லையும் கொடுக்குறாங்க. அந்த லைனப் இங்கே கொடுத்துருக்காங்க. வால்யூம் இதுங்க. ஓகே, அதே இது வந்து எஃப்எம் ரேடியோ டியூன் பண்ணுறதுக்கான ரோட்டரி. இங்கே உங்களுக்கு நார்மலாக ஒரு ஃபோன் ஸ்டோரேஜ் ட்ரே வந்துடுது. இது ஆக்சுவலி ரப்பர் பேடிங்கோடையும் வருது. ஸோ இங்கே நீங்கள் ஃபோன் வச்சாலுமே லொடலொடன் சவுண்டு வராது. கொஞ்சம் பேடிங்கோட நீட்டாக ஹை குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. கீழே நீங்கள் ஃபோன் வைக்கிறதுக்கு அடிஷ்னலி இங்கே ஸ்பேஸும் இருக்குது. ஓகே, நல்ல பெரிய ஸ்பேஸ். ஸோ 1 2 3 4 ஃபோன் கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது கூடவே இங்கேயும் ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு தனி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ஃபோனை ஸ்டாண்டிங்கில் இப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, நீட்டாக உட்காந்துருது, சூப்பர். அண்ட் சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சார்ஜிங் பேஸ் வேரியண்ட்லேருந்து 2 சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று சார்ஜிங்க்கு, ஒன்று கனெக்டிவிட்டிக்கு. ஓகே, ஸோ இது வந்து கனெக்டிவிட்டி, இது வந்து சார்ஜிங்க்கு மட்டும், அது கனெக்டிவிட்டிக்கு. ஓகே, அது இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் அதுவும் இருக்குது. எதுலையுமே குறை வைக்கல, எல்லாமே ஹை குவாலிட்டியாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே சூப்பராக இருக்குது. ஆம்ரெஸ்ட் இல்லை, எதிர்பார்த்ததை போலவே பேஸ் வேரியண்ட்டில் ஆம்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் கியா சானட்டில் பேஸ் வேரியண்ட்லேருந்தே வருது, ஏன் இதில் அவங்க கொடுக்கலங்கிறது எனக்கு புரியல. கொடுத்துருக்கலாம், ஸ்டில் ஓகே. ஆனால் ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது, அதை நான் பின்னாடி போய் காட்டுறேன். தென் வேறு என்ன இருக்குது இங்கே டேஷ்போர்ட்லையுமே இந்த இது இடத்துல எல்லாம் ஒயிட் வரும் டாப் வேரியண்ட்டில், ஆனால் அதையும் இதில் கிரே பண்ணியிருக்காங்க. வெனியோ அப்படிங்கிற எம்பாசிங் இதில் நீட்டாக நீங்கள் பார்க்க முடியும். இங்கே ஸ்டோரேஜ் ட்ரே, ஃபோனுக்கான ஸ்டோரேஜ் ட்ரே உண்டு. கூல்டு க்ளவ் பாக்ஸ் இல்லை, ஓகே, பட் டீசெண்டான சைஸ் இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் டோரில் எப்பவும் போல வர்றது தான். தென் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் இருக்குது. ஹெட்லாம்ப் லெவலர் ஸ்ட்ரோலர் இருக்குது. இது வந்து ஃபியூஸ் பாக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பேனல். இது ஸ்டோரேஜ் எல்லாம் கிடையாது. ஓகே, பெடல்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டான ரப்பர் லைன் பெடல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தனியாக டெட் பெடலுக்கு ஸ்பேஸும் இருக்குது. ஸோ இந்த பேஸ் வேரியன்ஸை பொறுத்தவரை மேனுவல் வண்டி தான் கிடைக்குது, ஆட்டோமேட்டிக் இல்லை. அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு கன்வீனியன்ஸுக்கு லெஃப்ட் கால் வைக்கிறதுக்கு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க டெட் பெடலுக்காக. ஓகே, ஸோ இதுதான் இங்கே டேஷ்போர்டு. மீதி விஷயங்கள் மேலே ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் வந்துடுது. ஸ்விட்ச் மோட் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப்ஸ்,
ஃப்ரண்ட்டுக்கு 2 தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 இருக்கு. அதை தவிர நீங்கள் பேக்கில் பார்த்தாலுமே தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல, அதுலலாம் காஸ்ட் கட்டிங் பண்ணவே இல்லை. பில்லர்ஸ் எல்லாமே வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ரூஃப் வந்து ஒயிட் கலர்லையும், பில்லர்ஸ் வந்து பிளாக் கலர்லையும், எல்லா பில்லர்ஸுக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஒரு வித்தியாசமான ஹைலைட் என்னை பொறுத்தவரை. ஆர்ஆர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக காமனாக வந்துடுது. ஸோ அதுல எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வாங்க பேக் சீட் பார்ப்போமா. ஹியூண்டே வென்யூ, புது ஹியூண்டே வென்யூ பழசை விட பெருசாகி இருக்கு அப்படின்னு இருக்கும்போது ஹைட் நல்ல தாராளமாக இருக்கு. ஸோ ஹெட்ரூம் பிரச்சனையே இல்லை. நல்ல ஹெட்ரூம் நல்லாவே இருக்கு. இன்ஃபேக்ட் தலப்பா கட்டிட்டு உட்காந்தாலுமே அந்த அளவுக்கு இருக்குங்க. மெயினாக பழைய வென்யூவில் ஒரு சின்ன குறைங்கிறது லெக் ரூம்ல இருந்துச்சு. ஆனால் இந்த புது மாடலில் நீங்கள் பேஸ் வேரியன்ட் எடுத்தாலுமே ஸ்பேஸ் பரவாயில்லையா இருக்குங்க. முன்னை விட கொஞ்சம் பெட்டரான ஸ்பேஸ் கிடைக்குது. கேபின் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக ஆகியிருக்கு. டிரைவர் சீட் இத்தனைக்கு ஏன் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபுட் ரூமும் பிரச்சனை இல்லை. தாராளமாக காலையினால இங்கே ஸ்ட்ரெச் அவுட் கூட பண்ண முடியும். அந்தளவுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட். ஓகே, தென் பேக் சீட் நீங்கள் ஆக்சுவலி பார்க்கலாம். இங்கேயுமே அந்த பிளெயினான பிளாக் டைப் ஃபேப்ரிக், கிரே டைப் ஃபேப்ரிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிளெயினாக இருக்குது. பட் பார்க்குறதுக்கு நல்ல ஹை குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனால் என்ன இல்லைங்கிறதையும் நீங்கள் கவனிக்க முடியும். 3 இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் விடுங்க. இங்கே 2 ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபிக்ஸட் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப குட்டி சைஸ்ல ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து விப்ளாஷ் ப்ரொடெக்ஷனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பின்னால இருந்து ஒரு வண்டி அடிக்குதுன்னா இப்படிதான் அவங்க தலை போகும். ஓகே, அப்படின்னு இருக்கும்போது அந்த ஃபுல் ப்ரொடெக்ஷன், ஃபுல் சேஃப்டி கிடைக்கிறது இல்லை. பட் சாஞ்சிட்டு தூங்கிட்டு போறதுக்கு பிரச்சனையே இல்லை. நல்லா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருந்துருக்கலாம். அதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. சென்டர் பேசஞ்சருக்கு டாப் வேரியன்ட்லேயே ஹெட்ரெஸ்ட் இல்லை. ஸோ பேஸ் வேரியன்ட்ல அதுவும் வந்து இல்லை, பிளெயினா விட்டுருக்காங்க. பட் ஓவரால் சீட்டோடைய கம்ஃபர்ட்னு பார்க்கும்போது சைட் போல்ஸ்டிங் நல்லா இருக்கு, குஷனிங் நல்லா இருக்கு, நல்ல ஒரு சோஃபால உட்காந்து எஃபெக்ட் இருக்கு. ஓகே, தை சப்போர்ட் முன்ன விட பரவாயில்ல, கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் ஓகே, ஒன்றும் பெருசாக குறை சொல்றதுக்கு இல்லை. 3 பேருக்கு ப்ராப்பரான 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் பேசஞ்சருக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் இருக்கு. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸுமே பேஸ் வேரியன்ட்ல இருந்தே கிடைக்குது. பேக் சீட்ஸை பொறுத்தவரை கூடவே இங்கே ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்கு சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. தென் மேலே இங்கே நீங்க பார்க்கலாம் ஒரு மஞ்சள் பல்பு கேபின் லேம்பும் ஒன்று வந்திருக்குங்க. ஸோ சென்டரா இது ஒன்று கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, காஸ்ட் கட்டிங் பண்ணல. இந்த மாதிரி விஷயங்கள்ல நீட்டா இது கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்டா எனக்கு வந்து படுது. பேக் சீட்ல இருந்து பார்க்கும்போது இதுதான் இந்த HX2 வேரியன்டோடைய டேஷ்போர்ட் வியூ. ஆக்சுவலி உங்க ஃபேமிலிக்கு தேவையான பல ஃபீச்சர்ஸ் இந்த பேஸ் வேரியன்ட்ல இருந்தே கொடுக்குறாங்க. இன்க்ளூடிங் ஆல் 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVM, ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல், டச் ஸ்கிரீன் சிஸ்டம், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மற்றும் ஏசி வித் ரியர் ஏசி. ஸோ ரியர் ஏசி உங்களுக்கு சொன்னேன். ரியர் ஏசி வென்ட்ஸ் பேஸ் வேரியன்ட்ல இருந்தே கிடைக்குது. என்னன்னா ஆம்ரெஸ்ட் தான் வரது இல்லையே தவிர ஃப்ரண்ட்டுக்கும் சரி பேக்குக்கும் சரி ஆம்ரெஸ்ட் வரதில்லை. ஆனால் ரியர் ஏசி வென்ட்ஸ் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ஏசி வென்ட்ஸாகவும் இருக்கு. கூடவே 2 சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் எல்லா வேரியன்ட்லையுமே ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன். கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அந்த ஃபீச்சர்ஸும் ஸ்டாண்டர்டாக வருது. ரிமோட் லாக்கிங் பேஸ் வேரியன்ட்லேருந்தே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீ டென்ஷனர் எக்விப்ட் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ், ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வந்துடுது. வண்டியே முன்ன விட இன்னும் கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. இன்டீரியர் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. மெட்டல் குவாலிட்டியும் ஹெவியாக தான் இருக்கு. ஓகே, திரும்ப நீங்கள் இங்கே பார்க்கலாம் நீரும் எனக்கு இந்த அளவுக்கு இருக்கு. ஃபுட் ரூம் தாராளமாக சூப்பராக இருக்கு. ஸ்டோரேஜ் எதுவுமே இல்லை இங்கே சீட் பேக் பாக்கெட்ஸில். ரியர் டோர் பேடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பரவாயில்லைங்க, பேசிக்காக தேவையான அளவுக்கு இருக்கு. பவர் விண்டோ சுவிட்சஸ் இங்கே இருக்கு. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் இங்கே பின்னாடியும் ஒரு ஸ்பீக்கர் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. விண்டோ சைஸ் பரவாயில்லையா இருக்குது. கொஞ்சம் பெரிய விண்டோவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியே எட்டி பார்த்துட்டு போகிறதாலுமே அந்த அளவுக்கு குறை இருக்க போகிறதில்ல. பெரிய விண்டோஸ் தான். தனியாக இங்கே பின்னாடி ஒரு குவார்டர் கிளாஸும் இருக்குது. ஸோ விசிபிலிட்டிக்கு அதுவும் வந்து குறையில்லை. கிராப் ஹேண்டில்ஸ் நீட்டாக இருக்குது. இங்கே ஒரு மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப் அண்ட் அவ்வளோதாங்க இருக்குது. ஸோ இட் இஸ் குவைட் நைஸ். ஒரு நல்ல டீசெண்டான என்ட்ரி லெவல் வேரியண்ட்டோடைய இன்டீரியராக எனக்கு வந்து படுது. தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமும் வர்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ வாங்க பூட் ஸ்பேஸ் பார்ப்போமா. ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு திறந்து பார்ப்போம். ஸோ திறந்து பார்த்தீங்கன்னா பழைய வென்யூக்கே 350 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி சொல்லியிருந்தாங்க. இந்த புது வென்யூவில் 375 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்க்குறதுக்கும் பெருசாக தான் இருக்குது. 5 பேருடைய லக்கேஜ் எல்லாம் தாராளமாக கொண்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ என்னன்னா பார்சல் ட்ரே இல்லை, அதை நீங்கள் பார்க்கலாம். ரைட் சைடில் ஒரே ஒரு பேக் ஹுக் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பூட் லேம்புக்கு ப்ரொவிஷன் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அக்சசரிஸ்லையோ அல்லது ஸ்பேர் பார்ட்ஸ்லையோ அந்த லைட்டை நீங்கள் வாங்கி போட்டுக்கலாங்க.
ஓகே தாங்க, எல்லா நோ ப்ராப்ளம். பேஸ் வேரியன்ட்னு இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்பேஸ் சூப்பராக இருக்குது, அது ஒரு ஹைலைட்டாக படுது என்னை பொறுத்தவரை. ஸ்டெப்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு அடியில் ஒரு 15 இன்ச் ஸ்டீல் வீல் வருது. நீங்கள் பெட்ரோல் வண்டி எடுத்தீங்கன்னா இந்த 15 இன்ச் வீலை நீங்கள் அப்படியே போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா பெட்ரோலில் 15 இன்ச் வீல்ஸ் தான் வருது நார்மலாகவே. டீசலுக்கு தான் 16 இன்ச் வருது. ஸோ ஸ்டெப்னி வந்து ஒரு சைஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் ஓகே தாங்க. அடிஷ்னல் ஸ்பேஸுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரியர் சீட்ஸை ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டு இல்லை, 100% ஃபோல்டிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒட்டு மொத்தமாக இந்த பேக் சீட்டை நீங்கள் ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா சீட்டு மேலேயே லக்கேஜை ஈஸியாக பேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. என்ன ஒரு பெரிய ஸ்டெப் இருக்குது, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால தாராளமாக எவ்வளோ வேணாலும் லக்கேஜ் ஏற்றலாம், ஒன்றும் கவலையாக இருக்க போகிறது இல்லை. நல்ல சூப்பர் ஸ்பேஷியஸான ஒரு வண்டியாக தான் இருக்குது. நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனாலுமே ஈஸியாக பண்ணலாம் உங்களுடைய ஹியூண்டே வென்யூவில். ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் லக்கேஜ் கெப்பாசிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே ரைட். ஸோ வாங்க இந்த வண்டியோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த பேஸ் லெவல் ஹியூண்டே வென்யூ HX2 வேரியண்ட்டோடைய டீட்டெயில் ரிவ்யூங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு தேவையான ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடுது, இன்க்ளூடிங் ஆல் 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMs, அது மட்டும் இல்லாமல் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், அந்த கர்வ்டு LED டிஸ்பிளேஸ், அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி இது பேஸ் வேரியண்ட் மாதிரியே எனக்கு வந்து தெரியல. வெளியே பார்த்தா மட்டும்தான் இது கொஞ்சம் பேஸ் வேரியண்ட் மாதிரி தெரியுது. அதுவும் சைட்லேருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியுது. ஃப்ரண்ட்லேருந்தும் பார்க்கறதுக்குமே உங்களுக்கு ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் மற்றும் LED கனெக்டட் பீம்ஸ், LED DRLs இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துருது. ஸோ ஒரு நல்ல ஒர்த்தான வேரியண்ட்டாக தான் எனக்கு வந்து படுது. சேஃப்டின்னு பார்த்தாலுமே RR பேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. குழந்தைகளுக்கு சேஃப்டிக்கு ஐசோஃபிக்ஸ் மவுண்ட்ஸும் கிடைக்குது. வண்டி எந்த ஆங்கிள் இருந்தும் பார்க்குறதுக்கும் முன்ன விட பெருசாகவும் இருக்குது, நல்ல ஒர்த்தாகவும் இருக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க. ஸ்பேஸும் முன்ன விட பெட்டராகவே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸுக்கு இது 100% ஒர்த்தான ஒரு சூப்பரான ஒரு காம்பாக்ட் SUV எனக்கு வந்து படுது. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த HX2 வேரியண்ட் வாங்குறதுக்கு விரும்புறீங்க, எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது, கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.